ஸோ இப்போ நம்ம ஹைலைட் பார் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஷிப் மோட் எடுத்துக்கிட்டேன். காலம்ஸ் வந்து ஷிப் மோட் போட்டுக்கிட்டேன். ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் சேல்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஷிப் மோட், செகண்ட் கிளாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இது மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர்னு நேம் கொடுத்துருங்க. டேட்டா டைப் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிப் மோடில் இருக்கிற நேம் அப்படியே கொடுத்துங்க. ஃபஸ்ட் கிளாஸ், சேம் டே, செகண்ட் கிளாஸ், ஸ்டாண்டர்ட் கிளாஸ் கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கால்குலேட் ஃபீல் எழுதிருக்கோம். அந்த கால்குலேட் ஃபீல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபில்டர் இஸ் ஈக்குவல் டு ஷிப் மோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் ஃபங்க்ஷனாக வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கலரில் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்றது செலக்ட் ஆகும். அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு சேம் டேன்னு கொடுக்குறேன். சேம் டே இது கலர் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் கொடுத்து செகண்ட் கிளாஸ் கலர் ஆகிடுச்சு.